இப்போ விஜய் அவர்கள் மௌனமா இருக்காரு இந்த கரூர் பிரச்சாரம் இந்த சம்பவத்திற்கு பின்பு அப்படின்னு பலரும் வந்து அவர் மேல குற்றம் சாடி வந்த நிலையில இப்போ வந்து ஒரு காணொளி ஒன்று வெளியிட்டிருக்காரு. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க என் மேலே வச்சிருக்கிற. அதாவது விஜய் வந்து நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருந்தோம். அன்னைக்கே நான் பதிவு பண்ணிட்டேன், விஜய் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு, நிதி உதவி கொடுக்கணும், தன்னுடைய நிலைப்பாட்டை விலைக்கு ப்ரெஸ் மீட் பண்ணணும், அட்லீஸ்ட் வீடியோவாவது வெளியிடணும் அப்படின்னு. நேரத்துலேருந்து அவங்க நிர்வாகிகள்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், என்ன சார் போட மாட்டேங்கிறாருன்னு. என்ன பிரச்சனைனா, இந்த இதில் திமுகவினர் பக்கம் நியாயம் இருந்தாலும் இதற்கு முன்னாடி இருந்த விஷயங்கள்லாம் இல்லை வெறுப்பு இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு முன் சிந்தனையாக வைக்கப்படும். மக்கள்கிட்ட செஞ்சிருப்பாங்கயா, அதான்யா, இவங்களை பற்றி தெரியாதா? இப்போ அந்த காலத்தில் அவர் நிற்காம வந்துட்டாரு, மக்கள்லாம் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலையில அப்படியே அவர் சென்னைக்கு காரில் வந்துட்டாரு சொகுசான்ற மாதிரி பேசினாங்க. இப்போ அதற்கான விளக்கத்தை அவர் அதில் கொடுத்துருக்காரு சார். அந்த நிலையில வந்து நான் அங்கே போனால் இன்னும் பிரச்சனை ஆகுன்றதுனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. இந்த விளக்கம் குறித்து என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இது உண்மை அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிந்தும் கூட இதை வந்து புறக்கணிக்கிறாங்களே. இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களோட சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். இப்போ நேரடியாக முதல்வரை குறிப்பிட்டு சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது என் மேலே கோவம் இருந்தால் என் மேலே அதை காட்டுங்க, என்னோட தொண்டர்களை ஒன்றும் பண்ணாதீங்கன்றாரு. அப்போ திமுக தான் இதை முழுசும் செயல்படுத்துறாங்க அப்படின்றத அவர் குறிப்பிட்டாரு மறைமுகமாக. எல்லாமே தான் சதின்றதை தான். அஞ்சு கூட்டத்தில் நடக்கலை, 6வது இங்கே மட்டும் ஏன் நமக்கு நடக்குது சார்? ஆனா நம்மளே வந்து பல காணொளிகள்ல பேசியிருந்தோம், விஜய் அவர்கள் மீதும் தவறு இருக்குது, ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மீதும் தவறு இருக்குது அப்படின்னு பேசியிருந்தோம். ஆனா இவர் வந்து குறிப்பிட்டு ஆளுகின்ற ஆட்சியாளர், அதுவும் சிஎம் சார் அவர்களை மட்டும்தான் குறிப்பிட்டு பேசுறாரு. இது தவறு இல்லையா? தொடர்ந்து பயங்கரமா வந்து பாஜகவை தாக்கி வந்த நிலையில அவங்க இவ்வளவு தூரத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. புரிஞ்சுக்கிட்டியா? பாத்துக்கோ, இதுக்குதான் இல்ல, எல்லாத்துக்கும் பின்னாடி அரசியல். அவர்களுக்கும் திமுக வீழ்த்தணும், விஜய்ன்ற சக்தி கூட இருந்தா நல்லது தானே. கூட கெஞ்சினுக்கிறாரு, சார் புரிஞ்சிங்க சார், நிலமையை புரிஞ்சிங்க சார், நம்மால் விடுவானா, சரிங்க சார் சரிங்க சார்னு கேமரா வச்சுக்கினே பேசினுக்கிறான். இவர் கார்லேருந்து இறங்கி அங்கே தனியாக நின்று பேசினுக்கிறார். இந்த பழைய தெலுங்கு படத்தெல்லாம் வரும் பாருங்க, வில்ல நிதானம்னா டமால் காரை விட்டு இறங்கி போய் ஃபோனில் பேசிட்டு இருப்பான் தானே, அதை மாதிரி. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ விஜய் அவர்கள் மௌனமா இருக்காரு இந்த கரூர் பிரச்சாரம் இந்த சம்பவத்திற்கு பின்பு அப்படின்னு பலரும் வந்து அவர் மேல குற்றம் சாடி வந்த நிலையில இப்போ வந்து ஒரு காணொளி ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதுல வந்து 5 மாவட்டங்கள்ல நாங்க வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தோம். ஆனா எந்த மாவட்டங்களையும் இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடக்கல, ஆனா கரூர்ல மட்டும் நடக்குதே, ஏன் அப்படின்னு மக்களுக்கு கண்டிப்பா தெரியுது. மக்களே வந்து பல விவரங்களை வந்து எங்க கிட்ட சொன்னாங்க, கடவுளே வந்து சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சதி திட்டம் அப்படின்றத சுட்டி காமிக்கிறாரு. இது வந்து செந்தில் பாலாஜி அவர்களை தான் சுட்டி காமிக்கிறாரா அப்படின்ற கேள்வியும் இந்த இடத்துல எழுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது விஜய் வந்து நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருந்தோம். அன்னைக்கே நான் பதிவு பண்ணிட்டேன், விஜய் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு, நிதி உதவி கொடுக்கணும், தன்னுடைய நிலைப்பாட்டை விலைக்கு ப்ரெஸ் மீட் பண்ணணும், அட்லீஸ்ட் வீடியோவாவது வெளியிடணும் அப்படின்னு. நேரத்துலேருந்து அவங்க நிர்வாகிகள்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், என்ன சார் போட மாட்டேங்கிறாருன்னு. கடைசியில் போட்டுட்டாரு. வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி கூட ஆராசா ஓடி ஒளிந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுக்கு அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் வருதுல்ல, அந்த கருத்து வலுவாகுது. தலைவன்றவன் உறுதியாக நிற்கணும். சொல்கிறார்ல சிஎம் சார், என்ன வேணா பண்ணிங்க, மற்றவங்க மேலே எதுவும் பண்ணாதீங்க, உங்களுக்கு கோவம் இருந்தால் என்ன எதாவது பண்ணுங்க. இது ஒரு ஹீரோக்குரிய தன்மை, தலைவனுக்குரிய தன்மை. அப்போ அந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்மளை ரீச் ஆகுதோ இல்லையோ, அவர்களுடைய தொண்டர்களை அப்படியே உள்ளே தச்சிரும், நம்ம தலைவன் நமக்காக இருக்கான்டான்னு. அப்போ அவர் அந்த வீடியோவில் வந்து இந்த விஷயத்தை சுட்டி காமிச்சது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். குறிப்பாக நான் சொல்ல வந்தது, அவர் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்றது. நன்றி தெரிவித்தது பெரிய விஷயம். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பேர் சொல்லி கூட சொல்லியிருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரைட்டு, அவங்க அந்த பயிற்சியில் இப்போ தானே வர்றாங்க, அதனால் அதில் நம்ம குற்றம் காண முடியாது. அதே நேரம்
இந்த விஷயங்களுக்கான இதை சொல்கிறாரு. நான் என்ன மன உளைச்சலில் இருந்தேன், என்ன ஏதோ அந்த குடும்பங்களுக்கு இதெல்லாம் இரங்கல்லாம் சொல்கிறாரு. மன்னிப்பு கேட்காமல் விட்டது என்னை பொறுத்த வரைக்கும், நான் மன்னிப்பு கேட்டிருந்தேன்னா இன்னும் டச் ஆகிருக்கும். ஆனால் மன்னிப்பு கேட்ட விஜய் அப்படி இப்படின்னு ஏதாவது தலை போடுவாங்க. ஆனால் நீங்கள் பொதுவான விஷயங்களுக்கு கவலைப்படக்கூடாது. அந்த 41 குடும்பம் ப்ளஸ் பொதுமக்களுடைய எண்ணம் என்ன அப்படின்றத பார்க்கணும். இது ஒரு குட் மூவ், நல்ல மூவ். இவ்வளோ நாள் அந்த மௌனத்தை கலைச்சது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இதோடு சேர்த்து அவர் இந்த 5 மாவட்டங்கள் நான் போனப்போ, அதாவது நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கல, ஆனால் குற்றத்தை பதிவு பண்ணுறார், அவர் பாணியில் பண்ணுறார். நான் 5 மாவட்டம் போனப்போலாம் எதுவுமே நடக்கலை, அது என்ன கரூர் மாவட்டத்தில் மட்டும் நடக்குதுன்னு கேட்குறாரு. ரைட்டு, ஆனால் நம்ம அந்த காரணங்கள்லாம் பேசிட்டோம், நீங்களும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறீங்க அப்படின்னு. அதே சமயத்தில் இதுக்கு பின்னாடி இருக்க சதியை மக்களை பேசும்பொழுது கடவுளே பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த அர்த்தம் தான் சொல்கிறாரு. மக்களை பேசும்போது கடவுளே பேசுகிற மாதிரி. என்ன பிரச்சனைனா, இந்த இதில் திமுகவினர் பக்கம் நியாயம் இருந்தாலும் இதற்கு முன்னாடி இருந்த விஷயங்கள்லாம் இல்லை வெறுப்பு இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி முன் சிந்தனையாக வைக்கப்படுது மக்கள்கிட்ட. செஞ்சுருப்பாங்கய்யா, அதான்யா, இவங்களை பற்றி தெரியாதா, எந்த லெவலுக்கும் போவாங்க இப்படிலாம். அப்போது இதை தான் அது மக்கள் கருத்தாக மாறிக்கிட்டே வருது. எடப்பாடி, நான் சொன்னேன்ல, எடப்பாடி பழனிசாமி முதல் ஆதரவு கொடுத்தோன்னே, சீமான் ஆதரவு கொடுத்தோன்னே, இது கொடுத்தோன்னே ட்ரெண்டு லைட்டாக திரும்புது, விஜய்க்கு ஆதரவாக திரும்புது. இந்த நேரத்தில் தான் அவர் வீடியோ வெளியிடணும், பேசணும், மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டது. இப்போ அதை நோக்கி நகரும் பொழுது இன்னும் கொஞ்சம் பாவம் பாடுறா இப்படி பரதாப்பட்டு பேசுகிறாரு அப்படின்னு. இதில் அவர் மிஸ் பண்ணதுன்னு நான் பார்த்தது இந்த மன்னிப்பு கேட்ட விஷயம்னு சொல்கிறேன்ல, அந்த இது மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா இன்னும் வேகமாக போயிருக்கோம். ரெண்டாவது, இவருக்காக நேற்று ஒரு தற்கொலை செய்து கொண்டார் ஒரு தொண்டர். அவர் குறிப்பிட்டு உருக்கமாக பேசி ஒரு தற்கொலை பண்ணி அந்த இதுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு, யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு கோரிக்கை வைக்கணும். நான் வருவேன், ஏன் நம்ம இருந்து சாதிக்கணும், அதுதான் முக்கியம். சீமான் 2016 நினைக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை, தொண்டர் ஒருத்தர் தீ குளிச்சிட்டார். அப்போ கடுமையாக பேசினார். இறந்து நம்ம வந்து சாதிக்கணும்னு சொல்லடா தம்பி, இருந்து சாதிக்கணும்னு நான் சொன்னேன்டா, இருந்து சாதிக்கணும், இந்த வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி தலைவர்கள் இந்த மாதிரி நேரத்தில் அதை குறிப்பிட்டு பேசி பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனாலும் அவர் மௌனத்தை கலைத்ததை நாம் வரவேற்று தான் ஆகணும். இதற்கு பிறகு இதை டீகோட் பண்ணி இந்த ஓவியத்தை எந்த இதில் வரைஞ்சாங்க, எதை சொல்ல வராரு அப்படின்னு இன்றைக்கி நைட்டு நகுல பாண்டியில் உட்காந்து டீகோட் பண்ணுவாங்க. அதனால் அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு மூவ் பெஸ்ட்டு மூவாக இருக்கட்டும். இதற்கு பிறகு இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்றதில் அவர் பதிவு பண்ணுறாங்க. உறுதியாக இருப்போம், நாங்கள் வருவோம் அப்படின்றத, எங்களோட பயணம் தொடரும், அதெல்லாம் இது கிடையாதுன்னு. ஆனாலும் இந்த பயணங்கள் சம்மந்தமாக, அரசியல் பிரச்சாரம் சம்மந்தமாக சொல்லலை. அதை அறிக்கையாக கூட ஏதாவது விடலாம். ஏதோ மூவ் பண்ணது நல்ல விஷயம் நான் பார்க்குறேன். தொண்டர்கள் குறித்து எதுவும் பேசலை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா, தொண்டர்கள் வந்து அத்துமீறாங்க இது போன்ற சுற்றுப்பயணங்கள்ல பொழுது இவர் ஒரு தலைவனா அவர்களை எச்சரிக்க மாட்டாருன்றதை நம்ம கடந்த வீடியோக்கள்ல இருந்தே பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்பவும் வந்து நான் குழந்தைகளை பெண்மணிகள்லாம் அதிகமா வர வேண்டாம்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தனே, அதை மீறி நீங்க வந்ததுனாலதான் இப்படி ஒன்று ஆச்சு, இதுக்கு அப்புறமாவது இதை பின்பற்றுங்கள் அப்படின்னு ஒன்று வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுது சார். இந்த நேரத்தில் அப்படி வச்சுருந்தா போலீஸ் தரப்பு சொல்கிறதுக்கு இவரே ஒத்து ஊதுற மாதிரி ஆகிடும். ஆனால் தொண்டர்களுக்கு உற்சாகமூட்டுற மாதிரி சொல்லியிருக்கலாம். எனக்காக நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்க தானே நிற்கிறாங்க, நீங்கள் நிர்வாகிகளை காணுமே. இவர்கள்லாம், அதாவது இவர்கள் அப்படியே மேடையில் நிற்பாங்களாம், அப்படி நிற்பாங்களாம், கீழே தொண்டர்கள் வெயிலில் வாடுவாங்கன்னு. ஆனால் வெயிலில் வாடுறவங்க தான் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிக்கு சரி சண்டை போடுறாங்க. மற்றவர்களுக்கு 200 கொடுக்கணும், இவங்க சொந்த காசை போட்டுக்கின்னு டேட்டா போட்டுக்கின்னு இவங்க சண்டை போட்டுனுக்குறாங்க. அவங்க மேலே எனக்கு மாறுபட்ட கருத்தெல்லாம் இருக்குது. நம்மளெல்லாம் வண்டியாக திட்டியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் தன் தலைவனுக்குன்னு பிரச்சனை வரும்போது நிற்கிறாங்கல்ல, நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த இவ்வளோ தூரம் சண்டை போடுறவர்களே நீங்கள் நான் உற்சாகமாக இருங்க, நான் கவலைப்படாதீங்க பண்ணேன்னு சொல்லிட்டு அவர்களுடைய இதுக்கும் ஒரு நன்றி சொல்லியிருக்கணும். ப்ளஸ்ஸு இந்த மாதிரி இந்த உயிரிழப்பு, பெண்கள் குழந்தைகள் கூட்டு வந்தது, அதை வந்து எப்படி சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதை சொன்னாருன்னா ஒரு பக்கம் கரெக்டாகவும் இருக்கும். நான் இதை தானே நான் வேணான்னு சொன்ன அறிக்கையெல்லாம் விட்டேன்,
லாஸ்ட்டில் அதுவே நமக்கு எதிராக திரும்பிச்சுன்னா அப்போ கொஞ்சம் விரிவாக பேசுகிற மாதிரி ஆகும். இன்னொன்று பார்த்தியா அவரே ஒத்துக்கிட்டாருன்றவாங்க. அதனால் எல்லாத்தையும் ரொம்பவும் டீகோட் பண்ண முடியாது. பேசிட்டார், பேசாமல் இருக்கிறவர் பேசிட்டார் அப்படின்றது ஒரு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். இப்போ அந்த களத்துல அவர் நிக்காம வந்துட்டாரு, மக்கள்லாம் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலையில அப்படியே அவர் சென்னைக்கு கார்ல வந்துட்டாரு சொகுசான்ற மாதிரி பேசினாங்க. இப்போ அதற்கான விளக்கத்தை அவர் அதுல கொடுத்துருக்காரு சார். அந்த நிலையில வந்து நான் அங்க போனா இன்னும் பிரச்சனை ஆகுன்றதுனாலதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. இந்த விளக்கம் குறித்து என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல இது உண்மை அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும், தெரிந்தும் கூட இதை வந்து புறக்கணிக்கிறாங்களே ஏன்? பிரச்சாரம் நம்ம எதிர் பிரச்சாரம் பண்ணுறது அவங்க கடமை இல்லை. அதான் சொன்னேன் டீகோட் பண்ணுவாங்கன்றான்ல. அப்போ இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணுறவெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் பொறுப்பானவர்கள் அப்படின்னா நான் தான் திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி சொல்கிறேன். மாட்டினாண்டா வச்சு செய்யலாண்டான்னு செய்யலை. இந்த நேரத்தில் அவருடைய மனநிலை மற்ற விஷயங்கள் நம்ம சொல்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு தான் அவர் போகிறார், கடந்து போகிறார். ப்ளஸ்ஸு காவல்துறை மற்ற இந்த நேரத்தில் இவர்களுக்கு துணையாக இருக்கணும்னு அதே தான் இவர் சொல்கிறாரு சீமான். இன்னைக்கு கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், தம்பிக்கு நான் துணையாக இருப்பேன், தம்பிக்கு நம்ம அந்த நேரத்தில் துணையாக இருக்கணும்னு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அதை சொன்னார்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் அது வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட நாங்கள் நிற்கிறோன்னு மற்றவங்க ஒரு இது கொடுக்குறாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம். அதனால தான் அவர் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. இப்போ நேரடியாக முதல்வரை குறிப்பிட்டு சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது என் மேலே கோவம் இருந்தால் என் மேலே அதை காட்டுங்க, என்னோட தொண்டர்களை ஒன்றும் பண்ணாதீங்கன்றாரு. அப்போ திமுக தான் இதை முழுசும் செயல்படுத்துறாங்க அப்படின்றத அவர் குறிப்பிட்டாரு மறைமுகமாக. எல்லாமே தான் சதின்றதை தான் 5 கூட்டத்தில் நடக்கலை, 6வது இங்கே மட்டும் ஏன் நமக்கு நடக்குதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்றார. இப்போ நேரடியாக இதை முதல்வரை நோக்கி இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துப்போமா? திமுக நோக்கி முதல்வர் நோக்கி தான் வைக்கிறாரு. முதல்வருடைய கோபம் தொண்டர்கள் மேலே அவங்க அதை செலுத்துகிறாங்க, ஆட்சியாளர்கள் பண்ணுறாங்க. உங்களுக்கு கோவம்னா என்கிட்ட காமிங்க அப்படின்ற மாதிரி. சார் ஆனா நம்மளே வந்து பல காணொளிகள்ல பேசியிருந்தோம், விஜய் அவர்கள் மீதும் தவறு இருக்குது, ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மீதும் தவறு இருக்குது அப்படின்னு பேசியிருந்தோம். ஆனா இவர் வந்து குறிப்பிட்டு ஆளுகின்ற ஆட்சியாளர், அதுவும் சிஎம் சார் அவர்களை மட்டும்தான் குறிப்பிட்டு பேசுறாரு. இது தவறு இல்லையா? அவர் எப்படி ஒத்துக்கணுமா? ஒத்துக்க மாட்டார்ல. இவர்கள் ஒத்துக்குவாங்களா? எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க, எங்கள் மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி தான் பேசுவாங்க. நம்ம தான் பொதுவானவர்கள் தான் 2 சைடும் தப்பு இருக்குது, இவர் என்ன திருத்திக்கணும், இவர் ரோட் ஷோ மாதிரிலாம் நடத்தக்கூடாது, அந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் ஏதோ இப்போ சொல்கிறாங்கல்ல, அதை அர்ஜுனா தான் மறுத்தாருன்றாங்கல்ல. இங்கேன்னு இல்லைன்னு சொல்லுது போலீஸு, உள்ளே போகாதீங்க சார், ஏற்கனவே நெரிசல் இருக்குது, நீங்கள் வேறு ஆளை கூட்டு வந்திருக்கீங்க, பஸ்ஸோடு அப்படி நுழைஞ்சிங்கன்னா நீங்கள் அந்த 2-3 நிமிடங்களில் தான் அந்த மரணம் நிகழ்ந்ததுன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதை ஒட்டி சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் ரொம்ப அதிகமான மரணம் நிகழ்வு காரணமாகிடுச்சு. தள்ளுனது, இது பண்ண, கீழே விழுந்தது, மேலே மெரிச்சது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் 4 பேர் அடுக்கா அப்படியே ஒருத்தர் விழுந்தது. இந்த மாதிரிலாம் ஒருத்தர் பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்கிறார்ல, குழந்தைய இது பண்ணி வெளியில் இழுத்து மீட்டேன், மயக்கமாக இருந்தது, உயிரோடு இருந்தால் கூட தெரியாதுன்னு, இறந்து போயிடலாம். அப்போ இந்த மாதிரி நடந்ததுலாம் அந்த சூழ்நிலை தானே. எங்களுக்கு ஏன் அங்கே பர்மிஷன் கொடுத்தீங்க, அவ்வளோ நெரிசல் நம்ம பேசலாம். ஆனால் இதெல்லாம் 2 மணிக்கு நடந்திருந்தான்னா அந்த கேள்வியும் நியாயமான கேள்வி இல்லை. எதிர்கட்சிகளுக்கு இவர் வந்து நன்றி தெரிவிக்கிறார் சார், இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுனால. அதற்கு ஏற்றார் போல செயல்படுவது எந்த எதிர்கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா அது பாஜகவா தான் இருக்கு. டெல்லியில இருந்து நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்கள் வந்து பார்க்குறாங்க, எம்பி வராங்க, ஹேமமாலினி வராங்க, அண்ணாமலை அவர்களோட போகிற அந்த எல்லாத்தையும் பார்வையிட்டாரு. இது போன்று பாஜகவோட தலையீடு அதில் அதிகமாக இருக்கே சார். நெக்ஸ்டாக பாயிண்ட்டை பிடிக்கிறீங்களா? இருக்கணும், அதானே அரசியல். என்டிஏ ஏன் பாஜகன்றீங்க? என்டிஏ இவர்களை நாங்கள் இருக்கிறோம் தம்பி, அது தெரியும்ல, டீமு பயங்கரமான டீம் தம்பி தான் நாங்கள் சொன்னோம். வானா எங்களை என்னென்னவோ பாசி சங்கீசனை பாத்தியா இப்போ பயங்கரமா வந்து பாஜகவை தாக்கி வந்த நிலையில அவங்க இவ்வளவு தூரத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. புரிஞ்சுக்கிட்டியா? பார்த்துக்கோ, இதுக்கு தான் இல்லை, எல்லாத்துக்கும் பின்னாடி அரசியல். அவர்களுக்கும் திமுக வீழ்த்தணும், விஜய்ன்ற சக்தி கூட இருந்தால் நல்லது தானே. அதனால் அவர்கள் அரசியல், அவர்கள் இன்னும் ஒரு படி கீழே இறங்குறாங்க வேறு மாதிரி. எப்படின்னா, தம்பி எடப்பாடிகிட்ட நீங்கள் சேர்ந்துக்குங்க, உங்களுக்காக நாங்கள் சீட்டை கூட குறைச்சிக்கிறோம், நீங்கள் எடப்பாடி கூட இருங்க, நாங்கள் எடப்பாடி கூட இருக்கிறோம், அப்படியே பண்ணலாம் தம்பின்ற அளவுக்கு அவங்க இறங்கி வராங்க. ஆனால் முதல்வர் வேட்பாளர் யார் என்ற ஒரு கேள்வி அங்கே வரணும் சார். திரு எடப்பாடி அவர்களா விஜய் அவர்கள்? எங்க இதை பாருங்க, விஜயகாந்த் நான் தான் முதல்வர், கடவுளோட தான் கூட்டணின்னு வந்தார். யார் முதல்வர் எடுத்துக்கிட்டாரு? சூழ்நிலை தான் நம்ம தீர்மானிக்கணும். நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு விஜய் அவர்கள் தள்ளப்படுவாரா?
ஆமாம், இப்போ தள்ளப்பட்டதில்ல. இல்ல அது போன்ற இன்னும் நெருக்கி 4 பேரை கைது பண்ணியிருந்தா இவங்களே தேடிட்டு ஓடி இருப்பாங்க. என்டிஏவை குருநாதா காப்பாற்று குருநாதான்னு போயிட்டு இருப்பாங்க. இது அச்சுறுத்தும் ஒரு செயல் தானே சார்? எது? இப்போ இது போன்று வந்து அவரை நெருக்கடிக்கு ஆளாக்குறது அச்சுறுத்தும் ஒரு செயல். அது அவங்களுடைய ஸ்டைலு. இதுதாங்க அரசியல். யார் அச்சுறுத்தலைன்னு நினைக்கிறீங்க? நள்ளிரவு வீடு புகுந்து கலைஞர் அரெஸ்ட் பண்ணாங்களா? அதுக்கு பேர் என்ன வயசுங்க அவருக்கு? அப்போ 5 முறை முதல்வருங்க. ஒரு வயசானவர் கூட பார்க்காம தூக்குனாங்கல்ல. என்ன அப்படி தூக்கணும்னு எதாவது அவசியமா? ஆனால் இப்போ விட்டா அவரை பிடிக்க முடியாதுன்ட்டு தூக்குனாங்க. போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியும்ல. அவருக்கு இங்கே கையை கொடுத்து இப்படி படிக்கட்டில் தரன்னு இழுத்துட்டு போனாப்புல. அதை கூட அவருடைய ஸ்டைலில் சொன்னார். அவர் பேர் முருகேசன் இல்லை, முருகேசன்னார். கையை முறுக்கிட்டாரு, முருகேசன். கையை அவர் இதாகிடுச்சு. அப்போ அதை சந்தித்து கலைஞர் வரலையா? பயந்துட்டாங்களா? அது மாதிரி நீங்கள் ஜெயலலிதாவை 28 நாள் ஜெயிலில் வச்சாங்க. அவங்க சீன்லாம் போட்டு போகல. கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுவா அப்படின்னாங்க. ரைட், வெயிட் பண்ணுறேன், ஒரு டீ சாப்பிடுங்க அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு வந்து வண்டியில் ஏறி போனாங்க. 28 நாள் வாழ்க்கையிலே பெருச்சாலி அன்றைக்கி தான் பார்த்துக்கிறாங்க. இந்த ஜெயில் இல்லை, இந்த ஜெயில் வந்து நல்லாயிருக்கும், புழல். அவங்க அப்போ அந்த டைமில் புழல்லாம் கட்டல, சென்ட்ரல் ஜெயிலு, பழைய காலத்து ஜெயிலு. ரூம்குள்ளே பெருச்சாலி இவ்வளோ பெருசாக வந்துக்குது. அப்புறம் பார்த்து கத்தி அதுக்கப்புறம் இது பண்ணி. ஆனால் பெரிய அளவில் அவருக்கு வந்து அந்த இதெல்லாம் கவலைப்படலையாம், வசதிகள் இல்லை அந்த மாதிரிலாம். இத்தனைக்கும் பிறந்ததுலேருந்து வசதி பார்த்த ஒரு ஆள். அவங்க 28 நாள் இருந்துட்டு வந்தாங்கல்ல. அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் யாருங்க சந்திக்கலை? நாளைக்கு விஜய்க்கு கைது செய்யப்படலாம் ஏதோ ஒரு காரணத்தில். அதனால் இதெல்லாம் வந்து எதிர்பார்த்தா வந்தால் தான் அரசியல். இதெல்லாம் நான் எதிர்பார்த்து நான் வரமாட்டேன், நான் ஒளிவேன். ஒருத்தர் காரை நிறுத்திட்டு போய் தனியாக நின்று பேசினுக்கிறார் பாருங்க. பார்த்தீங்களா அந்த விஷயம்? பார்த்தீங்களா? கூட இருக்கிறவர் கெஞ்சினுக்கிறாரு, சார் புரிஞ்சிங்க சார், நிலமையை புரிஞ்சிங்க சார், நம்மால் விடுவானா? சரிங்க சார் சரிங்க சார்னு கேமரா வச்சுக்கினேன் பேசினுக்கிறான். இவர் கார்லேருந்து இறங்கி அங்கே தனியாக நின்று பேசினுக்கிறார். இந்த பழைய தெலுங்கு படத்தெல்லாம் வரும் பாருங்க, வில்ல நிதானம்னா டமால் காரை விட்டு இறங்கி போய் ஃபோனில் பேசிட்டு இருப்பான் தானே, அதை மாதிரி. இது அல்ல அரசியல். அரசியல்ன்றது எதிர்க்கணும், தைரியமாக பேசணும். இன்றைக்கி எவ்வளோ வசதிங்க. ஏய் வாங்கப்பா, என்ன போதும் வந்துடுவாங்கப்பா, 100 பேர் வந்துடுவான். மைக்கை போட்டு நீ நினச்சதெல்லாம் பேசி அடித்து தள்ளிட்டு போகலாம். சவால் விடுகிறேன், இதற்கு தக்க பதில் சொல்ல வேண்டும். வீண் ஆச்சா போச்சா. கைது பண்ணால் பண்ணிட்டோம், நீங்கள் என்ன உங்களென்னா கொண்டு போய் உள்ள லாடம் கட்டி அடிக்க போகிறாங்க? அதற்கு ஒரு மரியாதையோடு நடத்துவாங்க. நீங்கள் சிறையில் இருப்பீங்க, வெளில இருக்குது, உள்ளே இருக்க போகிறீங்க. விசாரணை கைதி தானே, தண்டனை கைதியா? நீங்கள் கொலையா பண்ணீங்க, விசாரணை கைதினா அதுக்கு விசாரணை செல் இருக்குது, அங்கே இருக்க போகிறீங்க. தொடரில் பார்க்கும்போது வெளியே வரும்போது பயங்கரமாக இது பண்ணிட்டு வந்து அதுக்கு ஒரு பாராட்டு விழா கூட்டம் நடத்தணும். நான் சிறையில் அனுபவித்த தொந்தரவுகள் தொல்லைகள் சப்புச்சான் எல்லாத்தையும் கலைஞர் தாங்க அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு. அவர் ஒவ்வொன்றுக்குமே எடுத்துக்காட்டு. அவர் பண்ண சம்பவங்கள்லாம் தரமான சம்பவங்கள், ஒவ்வொரு அரசியல்வாதியும் தெரிஞ்சிக்க வேண்டிய சம்பவங்கள். அதனால் எம்ஜிஆர் பீரியட்லாம் கைதெல்லாம் பண்ணியிருக்காங்க கலைஞரை. அதெல்லாம் பாசிட்டிவாக மாற்றிக்குவார். அதான் சொல்கிறேன், நான் கள்ளக்குடி போராட்டம் கண்ணதாசன் தலைமையில் ஒரு டீம் போகுது, மறியல் பண்ணிட்டு போயிடுது. இன்னொரு டீம், 4வது டீம் இவர். அப்போ இவர் ஒன்றும் பெரிய லீடர் கிடையாது. இவர் போய் தண்டவாளத்தில் படுத்துட்டு அது இதுன்னு பெரிய பிரச்சனை ஆகி தடியடி ஆகி துப்பாக்கி சுல்லாம் ஆகுது. கண்ணதாசன் தீ உள்ளே வச்சிட்டாங்க. 1.5 வருஷமாக உள்ளே இருந்தார். பேர் யாருக்கு? கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கண்ணதாசன் வாழ்கவே சொல்கிறாங்க. இதில் படிங்க, அதில் இருக்குது, அவர் எழுதியிருப்பார். பாவி, நான் தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை. யாரா கூட்டத்துக்கு தலைமை? மதியழகன். தூய் உள்ள வை. புசி ஆனந்தியா வச்சாங்க. மதியழகன் மனைவி கதறல்னு போடுறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. ஏதோ கணவர் போவார், சினிமாவுக்கு போவார், டிக்கெட் வாங்குவார். அந்த டைமில் 15 டிக்கெட் வரும், நமக்கு தெரிஞ்சவங்களாம் வாங்கி கொடுப்போம். மன்ற தலைவராக இருந்தார், மாவட்ட செயலாகிட்டார், துண்டு போட்டுக்கினார், கார் அப்படி போகிறாரு. நாளைக்கு விஜய் முதல்வர் ஆனார்னா அப்படி தானே யோசிப்பாங்க. இன்னொரு கருப்பு பக்கம் அரசியலில் இருக்குதுன்னு தெரியாதுல்ல. தெரியும் போது இதாகுது. நாளைக்கு அவங்க தயாராகிடுவாங்க. அடுத்த தடவை இந்த போலீஸ் வந்துக்குது என்னான்னு கேட்குறாங்க. போறியா துணி 2 செட்டு எடுத்து வைக்க, எத்தனை எடுத்து வைக்க, டூத் ப்ரஷ் எல்லாம் வச்சுக்கிறேன்டா அப்படி. இன்னும் பல தலைவர்கள் இருக்காங்க, ரெடியாக இருக்கும் பேகு, இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க. இருக்காங்க அந்த மாதிரி இருந்தாங்க. இது வெள்ளைக்காரன் கிடையாதுங்க, அரசு சிறை கிடையாதுங்க. நீங்கள் நல்ல கண்ணுவையோ மறைந்த சங்கரையாவையோ மற்ற தலைவில் கேட்டிங்கன்னா கொடுஞ்சிறைங்க. இந்த மாதிரி இன்னைக்கு இருக்குது, அதெல்லாம் கிடையாது. என்ன நீங்கள் யாரையும் பார்க்க முடியாதுன்னா புக்கு படிக்கலாம். புசியை பிடிச்சி உள்ளே போடணுங்க, போட்டு ஒரு 50 புக்கை கொடுத்து படிச்சுட்டு வா அப்படின்னு.
ஜோக்குக்கு சொல்கிறேன், அவர் மேலாம் நமக்கு எந்த கோபமும் கிடையாது. பரவாயில்ல, நல்ல விஷயங்க, வேறு லெவலு. இனி அரசியல் காலம் கொஞ்சம் இனி இதை ஏதாவது சொல்ல முடியாது, ஓடி ஒழிஞ்சிட்டான்னு சொல்ல முடியாது. இதற்கு பிறகு இவர் கொஞ்சம் அதற்கேற்ற மாதிரி இந்த நிலைமையெல்லாம் சீரமைத்து என்ன செய்யணுன்றதை அவர் இறங்கி பண்ணாருன்னா உண்மையிலேயே நல்ல களமாடுவதாக இருக்கும். கரூர் அசம்பாவிதத்துக்கு அப்புறமா மௌனம் கலைத்த விஜய் குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.